ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் வல்லமையால் எனக்கு அற்புதங்கள் நடக்கட்டும். சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 105 சொல்லுகிறது, ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க யாரை நம்பி ஏமாந்து போனீங்களோ, உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களை நம்ப வச்சு கழுத்தை அறுத்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை ஏமாத்தி உங்க வாழ்க்கைய ஒரு பரிதாபமான நிலைமையில விட்டாங்களோ, அதெல்லாம் நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய மன சோதனை, வேதனை, மன கலக்கம் இதெல்லாம் உங்களை வாட்டி கொண்டிருக்கிறது. இப்போ ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை தரும்படி இந்த இடத்துல இப்படிப்பட்ட பிள்ளைங்க இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த நேரத்தில் என் பிள்ளைங்கள்ல நம்பிக்கை, வாழ்க்கையில நம்பிக்கை துரோகங்களால் பாதிக்கப்பட்ட என் பிள்ளைகளுக்கு நான் விடுதலை அளிப்பேன். சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். வாய் திறந்து கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. எல்லாரும் வாய் திறந்து நீங்க கூப்பிடுங்க. எஸ், இந்த நேரம் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கிற நேரம். ஆண்டவரே, உங்க பிள்ளைகளை நீங்க தொடுங்க. ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுக்குரிய நல்ல காரியங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தின் காரியங்கள் நடைபெறுவதாக. இயேசுவின் நாமத்தினால் எல்லா தடைகளும் மாறுவதாக. குரலை உயர்த்தி கூப்பிடுங்க. நம்பத்தக்கவரே, நம்பிக்கைக்கு உரியவரே, பிள்ளைகள் மீது இரக்கமையும் ஆண்டவரே, உடைய இரக்கத்தின் வல்லமை இறங்குவதாக. துக்கங்கள் மாறுவதாக, பிரச்சனைகள் மறைவதாக, போராட்டங்கள் மறைவதாக. ஏமாற்றப்பட்ட சூழ்நிலைகளிலே வாங்க இயேசுவே. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில யார் இவங்களை ஏமாற்றினாங்களோ, யார் இவங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, அந்த சூழ்நிலையில வாங்கப்பா. இப்ப ஒரு அற்புதம் நடக்கட்டும். வசனத்தின்படி நீர் நம்பத்தக்கவர், நம்பிக்கைக்குரிய தேவனே, வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இயேசுவே, எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா நம்பிக்கை துரோகங்களையும், எல்லா நம்பிக்கை குறைவுகளையும், ஏமாற்றங்களையும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன். என் கடவுளாய் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குரல் உயர்த்தி ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்தநாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.